ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன வார்த்தை தெரியுமா? சீயோனிலிருந்து வேதம் புறப்படும். ஆமென். சீயோனிலிருந்து வேதம் புறப்படும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீயோனிலிருந்து வேதம் புறப்பட்டு போகணும்னா சீயோனுக்குள்ள என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும். வேதம்னா என்னது? கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சீயோன் குமாரத்திகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். ஆமென். உங்கள் வாயிலிருந்து வசனம் வரணும். உங்களுடைய வாயிலிருந்து வசனம் வரணும். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உங்களை தேடி நிறைய பேரை கர்த்தர் கொண்டு வருவார். உங்களை தேடி ஜாதிகள் வருவாங்க. எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள் என்று சொல்லிட்டு 60ஆம் அதிகாரத்தில் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நிறைய பேர் உங்களை தேடி வரப்போகிறாங்க. சீயோன் குமாரத்தியை தேடி, சீயோன் குமாரத்தியாகிய உங்களை தேடி வரப்போகிறாங்க. ஏனென்றால் உங்களை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே, மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே. அப்படி வரும்போது அவங்க எதை தேடி வருவாங்க? வசனத்தை தேடி. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு சீயோனா இருந்தால் உங்களுக்குள்ளே இருந்து வேதம் புறப்பட்டு வரணும், வசனம் புறப்பட்டு வரணும். ஆமென்.